ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட பிளானட் அர்த் அதே மாதிரி நிறைய பிளானட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிளானட்டும் வந்து நம்ம ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் இப்படி கான்ஸ்டண்ட்டாக பண்ணும்போது அது எந்தளவுக்கு ஏரியாவை கவர் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு பிளானட் எடுத்துக்கலாம். ஸோ எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ஒரு பிளானட் இருக்குது. ஸோ லெட்ஸ் சே பிளானட் ஏ. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானட் இருக்குது. இப்போ இது வந்து ட்ராவல் ஆகுது. இனிஷியலாக T0 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குது. ஸோ அது அப்படியே ரொட்டேஷன் ரெவல்யூஷன் இப்படி ட்ராவல் ஆகும்போது ஒரு பொசிஷன் வந்து T1 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளானட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் இருக்கும், தட் மீன்ஸ் எவ்வளோ ஏரியா வந்து இது கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, 12 r² d θ. ஸோ இது எப்படி இந்த ஃபார்முலா நமக்கு வந்ததுங்கிறத ஒரு டெரிவேஷன் மூலமாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கெப்லர்ஸோட 3 laws வந்து இருக்குது. ஸோ இந்த கெப்லர் 3 laws என்னன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லா இப்போது வந்து நம்ம எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சன் வந்து ஒரு ஃபோக்கஸில் இருக்குது. ஸோ இன்னொரு ஃபோக்கஸை வந்து நான் F2 அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். ஃபோக்கஸ் 1 வந்து சன். ஸோ ஒரு பிளானட் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா, இந்த பிளானட் வந்து ஒரு ஃபோக்கஸ் சன்னாக இருக்கும், இன்னொரு ஃபோக்கஸ் வந்து F2வாக இருக்கும். ஸோ சன்னை ஒரு ஃபோக்கஸாக வச்சு தான் இந்த பிளானட் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகி வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இட் கேன் பி எனிதிங், எய்தர் இட் கேன் பி எர்த் ஆர் மார்ஸ், மெர்க்குரி, whatever, but the planet will revolve around the sun in an elliptical orbit with sun as one of the foci. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லாவில் கொடுத்துருப்பாங்க. Each planet revolves around the sun with sun at one of the foci. ஸோ ரெண்டு ஃபோக்கஸில் ஒரு ஃபோக்கஸ் வந்து எதுவாக இருக்கும்னா சன்னாக இருக்கும். எதில் அப்படின்னா எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் செகண்ட் லா அப்படின்னா, இதே சன் அண்ட் பிளானட் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த வெக்டாரை நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா ரேடியல் வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த ரேடியல் வெக்டார், the line joining the sun to a planet, அதுதான் வந்து ரேடியல் வெக்டார் அப்படின்னு சொல்கிறேன். சன்னையும் பிளானட்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய வெக்டார். இந்த ரேடியல் வெக்டார் அதுலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னவாக இருக்கும்? ஸோ சப்போஸ் நான் A1ன்னு எடுக்கிறேன். தென் இதே எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் அந்த பிளானட் வந்து இங்கே இருக்குது. ஸோ சன் இங்கே இருக்குது. தென் ஃபோக்கஸ் வந்து F2 இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இந்த பிளானட் இங்கே இருக்குது அப்படின்னா இதனோட ஏரியாவும் வந்து எனக்கு என்னவாக இருக்கும்னா சேமாக இருக்கும். ஸோ இந்த ஏரியாவும் இங்கே கவர் ஆகிக்கக்கூடிய இந்த ஏரியாவும் வந்து எனக்கு சேமாக இருக்கும். ஏரியா மட்டும் சேமாக இருக்குன்னா கிடையாது, டைம் ட்ராவலும் வந்து எனக்கு சேமாக தான் இருக்கும். சப்போஸ் எனக்கு இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ஏரியா வந்து 5 m² அப்படின்னா இதுவும் 5 m² தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து எனக்கு இந்த பொசிஷன்லேருந்து இங்கே சம் பொசிஷன் வரதுக்கு டைம் 10 minutes எடுக்குது, ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ 10 minutes எடுக்குது அப்படின்னா இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கும் எனக்கு வந்து டைம் வந்து 10 minutes தான் ஆகும். ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் கவர் ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கிற டைமும் 10 minutes தான். அதே மாதிரி இங்கேருந்து இந்த இடத்துக்கு வர இந்த டைமும் வந்து எனக்கு 10 minutes தான். எப்போ அப்படின்னா இது ரெண்டோட ஏரியாவும் எனக்கு சேமாக இருக்கும்போது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ செகண்ட் லா. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the radial vector, the line joining the sun. ஸோ சன்னையும் நம்ம பிளானட்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய ரேடியல் வெக்டார். ஓகே. ஸ்வீப்ஸ் ஈக்குவல் ஏரியா. ஸோ அதனோட ஏரியா வந்து ஈக்குவலாக இருக்கும் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். டைமும் ஈக்குவலாக இருக்கும், ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். அது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து படிச்சிருப்போம் பெரிஹெலியான் ஆப்ஹெலியான்னு சொல்லிட்டு. சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்டை வந்து நான் பெரிஹெலியான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே. சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்டை பெரிஹெலியான்னும், சன்னை விட கொஞ்சம் ஃபர்தர் பாயிண்டில், அதாவது எலிப்ஸில் சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட் பெரிஹெலியான்னும், தென் ஃபேராக இருக்கிறத வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது வந்து ஆப்ஹெலியான் அப்படின்னு நம்ம சொல்வோம்.
ஸோ இந்த இடத்துல வந்து ஜென்ரலாக பிளானட் வந்து ஸ்லோவாக தான் ட்ராவல் ஆகும். அப்போ இங்கே ஒரு ட்ராவல் இங்கே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இதை வந்து கவர் பண்ணியிருக்கோம். தென் இங்கே வந்து இந்த பிளானட் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இவ்வளோ தூரம் இருந்தாலும் நமக்கு ட்ராவல் ஆகிடும். ஓகே, இப்போ எனக்கு வந்து இங்கே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, அது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. இங்கே வந்து இங்கேருந்து பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, ட்ராவலிங் டிஸ்டன்ஸும் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே ஏரியா வந்து A1ம் A2வும் ஈக்குவலாக ஆகிடும். டைமும் வந்து சேமாக தான் இருக்கும். ஸ்பீடு மட்டும்தான் வந்து இங்கே ஸ்லோவாகவும் இங்கே ஃபாஸ்ட்டாகவும் ட்ராவல் ஆகும். அப்போ தான் வந்து நமக்கு ரெண்டு சைடும் ஈக்குவல் டைம் அண்ட் ஈக்குவல் ஏரியா வந்து உங்களுக்கு வரும். தென் தேர்ட் லா வந்து என்னென்னா ஜஸ்ட் நான் இந்த ஃபார்முலா வச்சே வந்து சொல்லிடலாம். T² is directly proportional to AQ. அதை நான் எப்படி வந்து சென்டென்ஸ் எழுதலாம் அப்படின்னா the square of the time period of the revolution of the planet is directly proportional to cubic of the semi-major axis. ஸோ நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஸ்கொயர் ஆஃப் த time period of the revolution of the planet, அதுதான் வந்து இந்த T². ஸோ இங்கே எங்கே வந்து இந்த ரெவல்யூஷன் நடக்குது? ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில். ஸோ எலிப்டிக்கல் ஆர்பிட், this will be directly proportional to cubic of the semi-major axis. ஏன்னா semi-major axis, Bனா semi-minor axis. ஸோ இந்த semi-major axis எங்கே இருக்குது? எலிப்ஸில். ஸோ எலிப்ஸ். ஓகே, இந்த T² எப்படி சொல்லலாம்? ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட் ஆஃப் த revolution of the planet in an elliptical orbit is directly proportional to cubic of the semi-major axis of the ellipse. ஸோ இது வந்து தேர்ட் லா. அப்போ ஃபர்ஸ்ட் லா வந்து சன்னையும் ஒரு ஃபோக்கஸாக வச்சு தான் இந்த பிளானட் ரிவால்வ் ஆகும். செகண்ட் வந்து ஏரியாவும் டைமும் வந்து சேமாக இருக்கும். ஸ்பீடு மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து சொல்கிறாங்க the radial vector sweeps equal area in equal intervals of time அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தேர்ட் வந்து நமக்கு square of the time period of the revolution of the planet in an elliptical orbit is directly proportional to cubic of the semi-major axis of the ellipse. ஓகே, ஸோ இந்த த்ரீ லாஸ் வச்சு நான் ஏரியா கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கிது? A is equal to half into R² into d∅ அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. ஸோ இதனோட டெரிவேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டயக்ராம் ஒன்ஸ் அகைன் நீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம என்ன சொல்கிறோம்? இதுதான் வந்து எலிப்ஸ். ஓகே, ஸோ இந்த எலிப்ஸில் சன் வந்து இங்கே இருக்குது. ஸோ நியரஸ்ட் பாயிண்ட் வந்து பெரிஹேலியான், தென் farthest பாயிண்ட் வந்து ஆப்ஹேலியான், தென் திஸ் வில் பி த, அதாவது இந்த எலிப்ஸில் இது வந்து செமி மைனர் ஆக்சஸ் அண்ட் திஸ் வில் பி த செமி மேஜர் ஆக்சஸ். தட் இஸ் இந்த ஹாஃப் வந்து செமி மைனர் ஆக்சஸ்ன்னு சொல்லுவேன். இதே நான் ஹோலாக எடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து வெறும் மேஜர் ஆக்சஸ், தட் இஸ் 2 வே. அதே மாதிரி இந்த ஹோல் எலிப்ஸ் எடுத்தேன் அப்படின்னா இது வந்து செமி மேஜர் ஆக்சஸ் 2Bன்னு வரும். இதில் ஹாஃப் மட்டும் நான் கன்சிடர் பண்ணேன்னா அங்கே செமிங்கிற வேர்டை நான் ஆட் பண்ணுவேன். அப்போ எனக்கு செமி மேஜர் ஆக்சஸ் அப்படின்னு எனக்கு கிடைக்கும். சாரி, நான் ஏங்கிறது மேஜர், பீங்கிறது மைனர். அதாவது டிஸ்டன்ஸ், இந்த லார்ஜர் டிஸ்டன்ஸ் வந்து ஏ, தென் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் வந்து பி அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் வில் பி பி. ஓகே, சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன். தென் திஸ் வில் பி த ஏ, 2A. ஸோ திஸ் வில் ஆல்சோ ஏ. ஓகே, இப்போ இந்த எலிப்ஸில் வந்து இது பெரிஹேலியான், தென் திஸ் வில் பி த ஆப்ஹேலியான், தென் திஸ் இஸ் சன். ஸோ ஃபோக்கஸ் 1. ஸோ ஃபோக்கஸ் 2 வந்து நான் F2 அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். ஸோ நான் பர்டிகுலராக வந்து அதனோட ஏரியா மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதனோட ஏரியான்னு சொல்லி வைக்கிறேன். இப்போ இந்த ஏரியா வந்து எவ்வளோவா இருக்கும்னு எனக்கு தெரியாது.
ஒன்ஸ் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏரியாவை வச்சு நம்ம தட் மீன்ஸ் ட்ரையாங்கிளை வந்து நம்ம கொண்டு வரோன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ரைட் ஹேண்டட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை தான் கொண்டு வருவோம். ஏன்னா ரைட் ஹேண்ட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொண்டு வரும்போது எனக்கு அங்கே என்ன கிடைக்கும், சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, சீக்கன் தீட்டா அப்படின்னு எனக்கு அந்த கான்செப்ட்ஸை வச்சு ஏரியாவை நான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ எனக்கு இது ஒரு நார்மல் ட்ரையாங்கிளாக இருக்கிறத நான் ஆல்டிடியூட் தட் இஸ் ஹெச்சை வந்து நான் வரைஞ்சி அங்கே வந்து நான் இந்த 2 ட்ரையாங்கிளை இப்படி பிரிக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து ஒரு ரைட் ஹேண்டட் ட்ரையாங்கிள் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பிளானட் இந்த பாயிண்ட் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். தென் இந்த சென்டரில் வருது, இட்ஸ் நாட் அ சென்டர் பட் இட்ஸ் அன் ஆல்டிடியூட். அந்த பாயிண்ட்டை நான் பின்னு எடுக்கிறேன். ஸோ எனக்கு இது ஹெச்ன்னு கிடைக்கும். தென் திஸ் டிஸ்டன்ஸ் வில் பி ஆர். எப்படி இது ஆர்ன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது ரேடியல் வெக்டார். த லைன் ஜாயினிங் தி சன் டு அ பிளானட் இஸ் கால் ரேடியல் வெக்டார். ஸோ இதை நான் ஆர் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். ஓகே, இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ எனக்கு இந்த ட்ரையாங்கிளில் திஸ் வில் பி த ஏ அண்ட் திஸ் இஸ் பி, தென் திஸ் இஸ் சி and this is R, AB is called H, then 90 degree. அப்போ இது hypotenuse ஆகிடும், தென் இது adjacent side ஆகிடும், தென் இது வந்து ஹைட் ஆகிடும். தென் நான் அந்த பிளானட்டில் வர ஆங்கிளை வந்து நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா டி தீட்டான்னு சொல்கிறேன். ஆக்சுவலி அங்கே ஸ்மால் ஆங்கிள் தான் இருக்கும். ஸோ இதை நான் டி தீட்டா அப்படின்னு சொல்கிறேன். இந்த ட்ரையாங்கிளில் பாதி தான் இந்த ரைட் ஹேண்டட் ட்ரையாங்கிள். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து d theta by 2 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிஎஸ்ல இந்த ஆங்கிள் என்னென்னா d theta by 2ன்னு வருது. இதுலேருந்து நம்ம ஃபர்தராக டெரிவேஷன் பார்க்கலாம். ஸோ ரைட், இந்த ட்ரையாங்கிள் ஒன்ஸ் அகெயின் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஹாஃப் ட்ரையாங்கிள் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக ஃபுல் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது எனக்கு என்ன வரும், இங்கே வந்து உங்களுக்கு ஏன்னு வரும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பின்னு வரும். இது வந்து பர்பண்டிகுலர். ஸோ திஸ் வில் பி த சன் ஃபோக்கஸ் அண்ட் திஸ் வில் பி த எஃப். இப்போ இதில் பாதி தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே இது பின்னு வரும், இது ஏன்னு வரும், தென் திஸ் வில் பி த எஸ். ஓகே, இப்போ இந்த மெஷர்மெண்ட் ஹெச் ஆர், இது எஸ்பி. இப்போ இதுலேருந்து நான் சைன் தீட்டா வந்து டிரைவ் பண்ணுறேன். ஓகே, சைன் டி தீட்டா பை 2. எஸ், நான் இது டி தீட்டான்னு வரும், இதில் பாதி டி தீட்டா பை 2 அப்படின்னு எனக்கு வரும். ஸோ சைன் டி தீட்டா பை 2 அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டெனியூஸ். அப்போ ஆப்போசிட் பை ஹைபாட்டெனியூஸ் அப்படின்னா ஆக்சுவலாக ட்ரையாங்கிளில் நான் இங்கே பார்க்கும்போது எனக்கு வந்து இது அட்ஜசன்ட், இது ஹைட்டு, இது ஹைபாட்டெனியூஸ்ன்னு சொன்னேன். பட் ஆங்கிளுக்கு தான் நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ ஆங்கிள் இங்கே இருக்கும்போது இதனோட ஆப்போசிட் சைடு வந்து இந்த எஸ்பிங்க தான். தென் ஹைபாட்டெனியூஸ் வில் பி த ஆர், அட்ஜசன்ட் சைடு வில் பி த ஹெச். ஓகே, அப்போ எனக்கு ஆப்போசிட் சைடு ஆங்கிளுக்கு எது அப்படின்னா எஸ்பி. ஸோ எஸ்பி பை ஹைபாட்டெனியூஸ் வந்து ஆர். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் டி தீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு எஸ்பி பை ஆர் அப்படின்னு எனக்கு கிடைக்கும். எனக்கு நான் என்ன சொன்னேன்னா ஆல்ரெடி நான் டி தீட்டாங்கிறது ரொம்ப ஸ்மால் ஆங்கிள்னு சொன்னேன். ஓகே, வென் சைன் டி தீட்டா பை 2 is small, then d theta by 2 is approximately equal to sin d theta by 2. அப்போ sin d theta by 2க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னா வெறும் d theta by 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். d theta by 2 is equal to sb by r. ஸோ நான் இந்த 2 இந்த சைடு கொண்டு வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா d theta is equal to 2 times SB by R அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அப்போ 2 times SB by Rனா என்ன எடுத்தோன்னா இந்த ட்ரையாங்கிளில் இது SB. ஆக்சுவலி இது வந்து இந்த ட்ரையாங்கிள்ங்கிறது இதனோட ஹாஃப். அப்போது இதே நான் 2 times கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இதனோட டோட்டல் லென்த் கிடச்சிருமா. அப்போது 2 times of SBங்கிறத நான் SFன்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாமா. ஸோ நான் இங்கே என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா SF by R அப்படின்னு வரும். Therefore d theta is equal to SF by R அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். ஓகே, நான் சைன் வந்து எழுதியாச்சு.
நெக்ஸ்ட்டு நான் காஸ் வந்து எடுக்கிறேன். ஓகே, காஸ் d theta by 2 is equal to adjacent by hypotenuse-ன்னு வரும். ஓகே, adjacent by hypotenuse-னால் ஆங்கிளுக்கு adjacent வந்து எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு இதுதான் வந்து adjacent side and this is the hypotenuse. அப்போது adjacent will be the h, hypotenuse will be the r. நம்ம முன்னாடி கான்செப்ட் எடுத்த மாதிரியே cos d theta by 2 will be equal to d theta by 2 when cos d theta by 2 is small. ஓகே, அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா d theta by 2 equal to h by r அப்படின்னு கிடைக்கும். cos d theta by 2 எனக்கு ஸ்மால் அப்படின்னா அதனோட ஆங்கிள் வந்து நான் ஸ்மாலஸ்ட் வேல்யூனா என்ன, தீட்டா வில் பி ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அதுதான் வந்து நமக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ இல்லையா. ஸோ தீட்டா வேல்யூ எனக்கு 0 அப்படின்னா cos 0வோட வேல்யூ என்ன, 1. அப்போது ஸ்மாலஸ்ட் வேல்யூ 0 டிகிரி, cos 0 is equal to 1, therefore cos d theta will be equal to 1. அப்போ cos d theta by 2 எனக்கு 1 அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன், d theta by 2ன்னு சொல்லியிருக்கேன். அப்போது d theta by 2ங்கிறதும் எனக்கு 1 தான். என்ன சொல்லியிருக்கோம், நம்ம cos d theta by 2ங்கிற ஆங்கிள் ஸ்மால்னு சொல்லிட்டேன். ஸ்மால்னால் கண்டிப்பாக அந்த தீட்டா வேல்யூ 0வாக தான் இருக்கும். அப்போது cos 0வோட வேல்யூ என்ன, 1. நான் ஆல்ரெடி cos d theta by 2ங்கிறது d theta by 2க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டேன். அதனால் எனக்கு இதுவும் 1ஆக இருக்கும்போது இந்த d theta by 2ங்கிறதும் 1ஆக தான் இருக்க முடியும். அப்போது நான் என்ன பண்ணிக்கலாம், d theta by 2க்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன வரும், 1 will be equal to h by rன்னு வரும். ஸோ இந்த 1 இருக்கிறனால நான் r இங்கே கொண்டு வந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், r is equal to hன்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ எனக்கு r is equal to hன்னு ஒரு ஈக்குவேஷன், d theta is equal to sf by rங்கிற இன்னொரு ஈக்குவேஷன் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம ஜஸ்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளோட ஏரியா ஃபார்முலா வந்து கிடச்சிடும். இப்போ ஜென்ரலாக ஏரியாவோட ஃபார்முலா என்ன, ஏரியா இஸ் ஈக்குவல் டு half into base into h ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வரும். இப்போ எனக்கு பேஸ் என்ன ஹெச் என்னன்னு பார்க்கும்போது பாருங்கள், இது வந்து என்னோட ட்ரையாங்கிள். ஓகேயா, அப்போ இந்த ட்ரையாங்கிள் நான் மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஸோ இது பிளானட், இது பாயிண்ட் ஏ, இது வந்து பி, இது எஸ், இது எஃப், இது வந்து பர்பண்டிகுலர், இது ஹெச் ஆர். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து நமக்கு என்னன்னா டி தீட்டா, இப்போ நான் ஹோல் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணும்போது இது டி தீட்டான்னு வரும். ஓகே, இப்போ நான் ஹாஃப் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் என்ன, எஸ்எஃப், ஹெச் என்ன, இந்த ஹெச் தான். இப்போ நான் அந்த எஸ்எஃப் அண்ட் ஹெச்சோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருப்பேன். எஸ்எஃபோட வேல்யூ என்ன, எனக்கு டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஸ்எஃப் பை ஆர்ன்னு வந்திருக்கு. ஸோ எஸ்எஃப் வில் பி ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டி தீட்டான்னு வரும். தென் ஹெச்சோட வேல்யூ என்ன, ஆர்ன்னு வரும். ஓகே, half into r d theta r. அப்போ எனக்கு என்ன வரும், half into r square d thetaன்னு வரும். நான் சொன்ன மாதிரியே ஏரியா இஸ் ஈக்குவல் டு half into r square d thetaங்கிற ஃபார்முலாவை டிரைவ் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும், ஒரு பிளானட் வந்து எவ்வளோ ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்குன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த பிளானட்டோ கவர் பண்ணுற டிஸ்டன்ஸோட ஆங்கிள் டி தீட்டாவும் தென் அதனோட ரேடியல் வெக்டாரும் என்னன்னு தெரிஞ்சால் நம்ம ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஏரியா வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். So let's have a recap now. So planet ஓட 3 law, Kepler's 3 laws னா என்ன, ஃபர்ஸ்ட் law வந்து 2 ஃபோக்கஸ் இருக்கும் எலிப்டிக்கல் ஆர்பிட்டில். ஸோ அந்த 2 ஃபோக்கஸில் ஒரு ஃபோக்கஸ் என்னது அப்படின்னா சன். ஸோ அந்த ஒரு ஃபோக்கஸ் வந்து சன்னாக வச்சு தான் அந்த பிளானட் வந்து நமக்கு ரிவால்வ் ஆகுது. செகண்ட் law வந்து என்னென்னா ஏரியாவும் டைமும் வந்து எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதனோட டிஸ்டன்ஸ் ஸ்பீடு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு இடத்துல ஸ்லோவாக கவர் ஆகும், ஸ்லோவாக ட்ராவல் பண்ணும், இன்னொரு இடத்துல ஸ்பீடாக ட்ராவல் பண்ணும். ஸ்லோவான்ங்கிறது ஆப்ஹேலியான். ஸோ நமக்கு வந்து இந்த ஆப்ஹேலியான்கிற பீரியடில் வந்து நமக்கு ஸ்லோவாக ட்ராவல் ஆகும். அப்போ எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஏரியா வந்து கவர் ஆகும்.
இதே வந்து பெரிஹெலியானில் வந்து ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா ரெண்டுனோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும், அதனோட டைம் டேக்கனும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேயா? தென் தேர்ட் லா வந்து என்ன அப்படின்னா T² இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு A கியூப். ஜஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலா வச்சு வந்து லாவை வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிளானட்டோட ஏரியா வந்து எவ்வளோ கவர் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் வந்து ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ சன்னுங்கிறது ஒரு ஃபோக்கஸ், எஃப்ங்கிறது இன்னொரு ஃபோக்கஸ். ஸோ இந்த பிளானட்டோட பொசிஷன் A, தென் மீன்கிறது நம்ம வந்து எக்ஸ்ட்ராவும் ஒன்று எடுக்கிறோம். ஸோ அதனோட டிஸ்டன்ஸ் வந்து ஹெச்ன்னு எடுத்திருக்கேன், ரேடியல் வெக்டார் ஆர்ன்னு எடுத்திருக்கேன், ஆங்கிள் வந்து d θ. ஸோ அதில் ஹாஃப் ட்ரையாங்கிள் இருக்கிறனால d θ/2. ஒன்ஸ் நம்ம ஒரு ட்ரையாங்கிள்லேருந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறோன்னாவே அங்கேருந்து ரெண்டே ஃபார்முலா இப்போ நம்ம இந்த டெரிவேஷனுக்கு எடுக்கிறோம். ஒன்று வந்து சைன், இன்னொன்று வந்து காஸ். சைனும் காஸும் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். அந்த வேல்யூஸை எடுத்து நீங்கள் ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ சைன் மூலமாக SF = R d θனும், காஸ் மூலமாக R = Hன்னு உனக்கு கிடைக்கும். அப்போ நம்ம ஆங்கிள் ஸ்மால்னு சொல்கிறனால பண்ணக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஒன்றும் இல்லை, காஸ் d θ = 1ன்னு கிடைக்கிது. ஏன்னா θ = 0 அப்படின்னா காஸ் 0 = 1ன்னு வந்துடும். அதனால் நான் இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதே வந்து இந்த ஆங்கிள்ஸ் நான் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகிடும்னா இந்த டோட்டல் வேல்யூவே வந்து எனக்கு 0வாக மாறிடும். ஜஸ்ட் நான் வந்து அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணாமல் விடுறேன். தட்ஸ் இட். ஓகே, ஸோ நான் ஏரியாவோட ஃபார்முலா என்ன, ½ × BH. இப்போ ½ × பேஸ்க்கு SF, ஹைட்டுக்கு H, Sக்கு பதிலாக அந்த வேல்யூ, Hக்கு பதிலாக ஒரு வேல்யூ, தென் I will get the answer that area is equal to ½ × R² d θ. So it's just a very easy formula only. One thing we have to understand is to understand the concept very well, and we have to take practice more. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் ஒரு 2-3 டைம்ஸ் கண்டினியூஸாக எடுத்தோன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.